தூங்க மாட்டான். பரவாயில்ல. நீ பாரு என்ன இது சொல்லி பாருங்க. பெண்கள் எல்லோரும் முத்தாட்சி வீட்டில் விழிச்சிருக்கின்றார். சரி, விழித்து அமர்ந்திருக்கேன். ஆக மாயக்கண்ணன் வெண்ணை தேட வேணுமைன்னு சொல்லி இப்படி வருகின்றவர்கள் சாமமான சாமத்திலே 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 கண்ணன் வெண்ணை திருட வேணுமை என்று சரி அப்படி புறப்பட்டார். அம்மா என்ன வர இவர்கள் திருடி சாப்பிட ரொம்ப ஆசை. சரி, பால் மோர் தயிர் வெண்ணெய் என்று சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சரி சாமமான சாமத்திலே சரி சாம வேளையிலே ஏவ சாம வேளையிலே இல்லை ஒழுங்கா நேரத்திலே 12 மணிக்கு வருகின்றார். சரி, ஏன்னா 12 மணிக்கு மேல யாரா இருந்தாலும் அம்மா கண் அசரத்தான் செய்யும். கொஞ்சம் தூக்குவார். அப்ப பாருங்கள். சரி, வருகின்ற மாயவர் அம்மா வந்து பார்க்கும்போது எல்லா வீடுமே பூட்டி இருக்கு. சரி, முத்தாச்சி வீட்டுல எல்லா பெண்களும் அமர்ந்திருக்கிறார். விளக்கு அங்க மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. பேச்சு சத்தம் பயங்கரமா இருக்கு. சரி, ஏன்னா மொத்தமா எல்லாரும் சேர்ந்துடும் வைங்களேன். சரி, நம்ம ஊர்ல தான் கடைகளுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு. மத்த ஊர்லாம் பாருங்களேன் அவ்வளவு சத்தமா இருக்கும். சரி, எந்த அக்காவும் பேசல. சரி, அமைதியா அழகா பாத்துட்டு இருக்காங்க. சபாஷ், மகிழ்ச்சி. யாருக்கு மகிழ்ச்சி? பாருங்க அவை பார்த்தா இந்த கண்ணன். சரி, எல்லாரும் விழித்திருக்கும் போது உள்ளே போக முடியுமா? அம்மா அது எப்படி முடியும்? உள்ள போறோம்னா ஆளுக்கு 5-6 அடி தான் கிடைக்கும். சரி, திருட முடியாது. இது சொல்லி பாருங்க. மூதியை ஏறிவிட்டார்கள். அப்ப மூதேவி சொன்னா தூக்கம். அப்ப எப்படி எப்படி எல்லாம் இருந்தாங்களோ அப்படி எப்படி எல்லாம் தூங்குறாங்க. ஒவ்வொரு பாட்டி வெத்தில செலுத்த வச்சு இப்படி வெத்தில அடிச்சுட்டே இருந்தாங்க.